ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ ஒரு பிளேஸ் தான் போகிறோம். கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் எங்கே போகிறேன்ட்டு. அது வீடியோக்குள்ளே போகும்போது பார்த்துக்கலாம். பட் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்ரிங் ரோடு, சென்னை அவுட்ரிங் ரோடு தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த அவுட்ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர்லேருந்து மீஞ்சூர் வரையும் இந்த அவுட்ரிங் ரோடு வந்து பிளான். அவுட்ரிங் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது வந்து 6 ways இதில் ட்ராவல் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே இந்த ரோடு அப்படியே நீண்டு போயிட்டே இருக்கக்கூடாதா அப்படின்னு மாதிரி ஒரு நேச்சரான பிளேஸில் போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு வாங்க இந்த அவுட்ரிங் ரோடு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். இந்த அவுட்ரிங் ரோடை பாருங்கள். பார்க்குறதுக்கே உங்களுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவுட்ரிங் ரோடில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வாங்க நம்ம அவுட்ரிங் ரோடை பார்த்துடலாம். அவுட்ரிங் ரோடு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜில்லுக்குட்டி ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜில்லுக்குட்டியில் தான் ரைட் பண்ண போகிறோம். வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்? பீச்சுக்கு போறோமா இல்ல புலிக்காட் போறோமா? ஏன் புலிக்காட் வேணாவா? புலிக்காட், நம்ம புலிக்காட் போலாம்டா. பழவேற்காடு புலிக்காட் போலாம். அந்த பிளேஸோட பேர் தான் புலிக்காட். உனக்கு புலிக்காட் பிடிக்கலையா? அங்க புலிலாம் இருக்காதாச்சு, அது பிளேஸோட நேம் தான்டா புலிக்காட். பீச்சை முடிச்சுட்டு போலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொன்னது மாதிரியே உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது, போட்டிங்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே சமயத்தில் நானும் ஃபஸ்ட் டைம் பழவேற்காடு வந்திருக்கேன். இங்கே உள்ள பிளேசஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இங்கே என்னென்ன பிளேஸ் தான் இருக்குது அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பழவேற்காடு எப்படி இருக்கிறது அப்படின்றத உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி காமிச்சிடுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. நம்ம இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகணும் அப்படின்னா இந்த பிரிட்ஜு தான் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவு மாதிரி இருக்குது. ஸோ அந்த தீவுக்கு நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரிட்ஜு மூலியமாக மட்டும்தான் போக முடியும். இந்த பிரிட்ஜை வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லைட் ஹவுஸு. இதுதான் பழவேற்காடோட லைட் ஹவுஸு. ஸோ பீச் வந்து பார்த்திங்கன்னா ரியலி சூப்பராக இருக்குது. பட் இருந்தாலும் என்ன ஒன்றுனா இன்னும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கம்பேர் பண்ணும்போது மெரினாவோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் வந்து கம்மியாக தான் இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போகலாம். நம்ம எங்கே வந்துருக்கோம்?
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் காமிச்சிட்டேன். பட் லைட் ஹவுஸ்லாம் அலோவ் பண்ணல. ஸோ அந்த கொரோனா COVID-19னால என்னென்னு தெரியல. ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட்டாக வந்து பீச்சு பார்த்துட்டோம். ஸோ பீச்சுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் இருக்குது. பட் போட்டிங் எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல, அதையும் பார்க்கலாம் வாங்க. ஃபைனலாக ஃப்ரெண்ட்கிட்ட பேசி 700 ஓகே பண்ணிட்டு போட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போட்டிங் செம்மையாக இருக்கும் போது ஓகே வாங்க என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பட் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக டைம் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட தான் பேசினோம். அவர் 700 அக்செப்ட் பண்ணார். அப்படி இல்லைனா 1300 சம்திங் சொன்னாங்க. பட் 700 ஓகேன்றதால நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வியூஸ் மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். குட்டி ஐஸ்லேண்ட் கூட சொல்லலாம். ரியலி ஸோ என்ஜாயபிள். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸு தான் பாருங்கள். நம்ம இப்போ எங்கன்னா பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு காடு மாதிரி இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. இதை கிராஸ் பண்ணி போனால் அந்த சைடில் பீச் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க நம்மளும் போயிட்டு அங்கே பீச் இருக்குதா இல்லை வேறு என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அப்பா நான் பிடிக்கிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழவேற்காடு பீச்சுக்கு போனதை விட இங்கே போட்டிங்கில் வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிற ஒரு தீவு மாதிரி இருக்குது. அங்கே தான் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து நம்ம பீச்சை வந்து பார்த்தோன்னா ரியலி உண்மையாலுமே க்ளீனாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டிங் ட்ரை பண்ணுங்கள். அவங்களே கூப்பிட்டு வந்துட்டு சேஃபாக கூப்பிட்டு போவாங்க. பட் என்ன ஒன்றுனா இங்கே தீவு மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஜென்ஸுக்கு நிறைய பேர் வந்து சமைச்சிலாம் சாப்பிட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உண்மையாலுமே வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் காமிச்சோம். பட் லைட் ஹவுஸில் நம்மளை வந்து அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் பழவேற்காட்டில் பீச் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் போட்டிங் போகலான்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் இங்கே ஒரு சர்ச்சு வந்தது. சர்ச்சும் நம்ம பார்த்தோம். ஸோ அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அதே சமயத்தில் போட்டிங் முடிச்சுட்டு போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் உண்மையாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதுக்காக தனியாக போட்டிங்லாம் இல்லை. இங்கே ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த மீன் பிடிக்கி யூஸ் பண்ணுற அந்த போட் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் போட்டிங் வர்றது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I don't know.